எத்தனையோ பேர் இந்த களிமண்ணை மிதிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் மிதித்திருப்பார்கள், எத்தனை பேர் கண்டுக்காம இருந்திருப்பாங்க. ஆமென். இந்த வார்த்தையானவரை சாங் ஷூட் பண்ணும்போது மானாமதுரையில் அந்த பானை செய்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வெளியே கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டிருக்காங்க. அதுதான் எடுத்து கொஞ்ச நாளில் எங்கே போக போகுதுன்னா உள்ளே அதில் நாய் ஓடுது, கோழி ஓடுது, மனுஷங்க ஏறி மிதித்து போகிறாங்க. ஆமாம். அதை பார்க்கும்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் கற்றுத்தந்தார். குயவன் கையில் எடுக்கிறது வரைக்கும் தான் இது. குயவன் கை நீட்டி எடுக்கிறது வரைக்கும் அதுக்கு விலையே கிடையாது. அந்த மண்ணு மேலே கோழி ஏறி நிற்கிறது, யாரும் விரட்டலை. காகம் உட்காருது, யாரும் விரட்டலை. நாய் அதுக்கு மேலே படுத்து இருக்குது, யாருமே விரட்டலை. ஒரு களிமண்ணுக்கு வேல்யூ எப்போ தெரியுமா? குயவன் கையில் எடுத்ததுக்கு அப்புறம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ குயவன் கையில களிமண் இருக்கிறது போல நீங்க என் கையில இருக்கிறீங்க. ஆமென். மற்றவர்கள் இந்த களிமண்ணை பார்க்கிற விதம், குயவன் பார்க்கிற விதமும் வேற. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், குயவன் களிமண்ணை வச்சுட்டு சும்மா இப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அது பாத்திரமாகாது. அவர் அதை பாத்திரமாகவே பார்க்கிறார். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மண் அப்படி பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, தமக்குள்ளே நமது சாயலாய் மனிதனை சிருஷ்டிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே மண்ணை பார்க்கிறார். நமது சாயலால் மனிதனை சிருஷ்டிப்போன்னு சொல்லிட்டு மண்ணை பார்க்கிறார். ஆமே. இப்படிதான் தேவன் என்னையும் உங்களையும் பார்த்ததுனால நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த மண்ணை அந்த கண்ணு பார்த்துச்சு. ஹல்லேலூயா. இந்த மண்ணை அந்த கண்ணு. ஆமே. இது மண்ணு பார்த்தது அந்த அழகான கண்ணு.